இன்னைக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் பார்க்க போகிறோம். அது டைப் 1, டைப் 2ன்னு வீடியோஸ் பண்ணி அது ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில பேருக்கு கிரேட் 11ல் வரும், சில பேருக்கு வந்து கிரேட் 12ல் இன்டெகிரேஷனில் இம்பார்ட்டன்ஸ் ரோல் ப்ளே பண்ணும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ரைட்டா? ஸோ இது ரொம்ப அழகாக பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி எல்லா டைப்பும் பிரிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்னைக்கு டைப் 1ல் போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பி சம் போடலாம். 2x + 3 டிவைடட் பை x - 3 இன்ட்டு x + 1 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரெண்டு ஃபேக்டர் கொடுத்ததுனால ரெண்டாக பிரிச்சுக்கலாம். a பை x - 3 ப்ளஸ் b பை x + 1, சரிங்களா? b பை x + 1. அடுத்த ஸ்டெப்பில் அதை க்ராஸ் பண்ணிக்கோங்க. a இன்ட்டு x + 1 ப்ளஸ் b இன்ட்டு x - 3 the whole divided by x - 3 into x plus 1. So 2x plus 1 x minus 3 into x plus 1. So ரெண்டு பக்கம் denominator என்னது கேன்சல் ஆகிடும், ஏன்னா இதை தான் இப்படி மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்கலாமா? 2x plus 3 is equal to a into x plus 1 plus b into x minus 3. ரெண்டு கான்ஸ்டன்ட் ஏபி கண்டுபிடிக்கணுங்க, அதான் நம்ம சம், ரைட்டுங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக -1 போடுங்க. மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் 2 இன்ட்டு -1 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு -1 -3, ரைட்டுங்களா? ஸோ அப்போது இது ரெண்டையும் போச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? -2 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 plus b into -4. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? -1 plus 1 plus 1 is equal to -4b. அப்போ b is equal to -1/4. இதுதான் உங்களோட b-ஓட வேல்யூ கிடச்சிச்சு, சரிங்களா? இப்போ அதே மாதிரி a-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். புட்டு என்ன போடலான்னு பாருங்கள். புட்டு x is equal to 3 போடலாமா? 3 போட்டு பார்க்கலாமா? ஸோ 2 into 3 plus 3 is equal to a into 3 plus 1. 3 2s are 6, 6 plus 3 is equal to 4a. b என்னாச்சுன்னு யோசிக்காதீங்க. b into 3 minus 3 அப்படி வந்துருச்சு, அது 0 ஆயிடுச்சு. தட் இஸ் ப்ளஸ் b into 0 ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? 9 is equal to 4a, a is equal to 9/4. ஸோ இந்த ஏபி கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம பிரித்தோம் இல்லையா? இங்கே பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். 2x plus 3 divided by x minus 3 into x plus 1 நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். a பைன்னு பிரிச்சிருக்கோம்ல, a இருக்கிற இடத்துல a ஓட வேல்யூ எழுதுங்க. 9/4 divided by x minus 3 plus b இருக்கிற இடத்துல b ஓட வேல்யூ எழுதுங்க. -1/4 divided by x plus 1, சரிங்களா? -1/4 divided by x plus 1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த ஏபி கண்டுபிடிச்சி நம்ம பிரித்து வச்ச இடத்துல அழகாக எழுதி வச்சிட்டோன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி இந்த சம் ட்ரை பண்ணுவோமா? இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். x - 1 divided by x plus 1 into x minus 2 is equal to a by x plus 1 plus b by x minus 2. இந்த ஃபேக்டர்ஸாக இருந்தால் ஜஸ்ட் ஏபின்னே பிரிச்சுக்கலாம். இப்போது க்ராஸ் பண்ணி பிடிக்கலாம். a into x minus 2 plus b into x plus 1 divided by x plus 1 into x minus 2. எதுலேருந்து எடுத்தீங்க? x minus 1 divided by x plus 1 into x minus 2லேருந்து தான் நீங்கள் இதை எடுத்தீங்க. இப்போ இது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது x minus 1 is equal to a into x minus 2 plus b into x plus 1. ஓகே, இப்போ நம்ம புட் போட்டு a இல்லை b ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். புட் x is equal to 2
2 போட்டிங்கன்னா 2 minus 1 is equal to a into 2 minus 2 plus b into 2 plus 1. 1 is equal to a into 0 plus 3b. 3b is equal to 1. b is equal to 1 by 3. ரைட்டுங்களா? அடுத்தது புட் -1 போடலாமா? புட் x is equal to -1 போட்டால் b 0 ஆகிடும் பாருங்க. -1 போடலாமா? -1 -2 -1 -1 -1 -1 is equal to a into -1 -2 -1 -2 plus b into -1 plus 1. -2 is equal to -3a plus b into 0. சின்ன சின்னதும் போட்டு காட்டுறது, எந்த இடத்துலையும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைட்டா? இல்லை ஸ்கிப் பண்ணுறதுனால நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா பண்ணாதீங்க. ஸோ -2 is equal to -3 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போ a is equal to 2/3. இப்போ இந்த a வேல்யூ b வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். x minus 1 divided by x plus 1 into x minus 2 is equal to, இது என்ன பிரிச்சிங்க? 2/3 divided by x plus 1 plus 1/3 by x minus 2. ஸோ இதான் நீங்கள் பிரித்து வச்சது. ஸோ இதோட உங்கள் ஃபைனல் ஆன்சர் முடியுது ஏபியில். இதான் டைப் 1. அடுத்த வீடியோவில் நம்ம டைப் 2 பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.